லோவர் மிடில் கிளாஸ் அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக போஸ்ட் ஆஃபீஸில் சில ஸ்கீம்ஸ் இருக்குது. பிரதான் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனான்னு, அதாவது 20 ரூபா இன்சூரன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் ப்ரீமியம் கட்டினா டெத் ஆச்சுன்னா 30,000 ரூபாய் குடும்பத்துக்கு கிடைக்கும். ஆக்சிடென்டல் டெத் ஆச்சுன்னா 75,000 ரூபாய் கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் 38 கோடி பேர் அன்ஆர்கனைஸ் செக்டர். குடும்பம் இம்மீடியட்டாக யார் கையும் ஏந்தாமல் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லான 2 ஸ்கீம். லோவர் மிடில் கிளாஸ் அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக போஸ்ட் ஆஃபீஸில் சில ஸ்கீம்ஸ் இருக்குது. பிரதான் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனான்னு, அதாவது 20 ரூபா இன்சூரன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். இட்ஸ் அன் ஆக்சிடென்டல் கவர். 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் யாருக்கு வேணால் அதை கொடுப்பாங்க. அதை யார் வேணால் போய் எடுக்கலாம். நீங்கள் எந்த டாக்குமெண்ட் ஆதார காட்டியே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் பாலிசி. ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபா இழப்பீடு கிடைக்கும். அடுத்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா, 436 ரூபா ஸ்கீம்னு பேர். இது வந்து லைஃப் கவர். அதாவது 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கவங்க மட்டும்தான் இந்த பாலிசியை எடுக்க முடியும். இதுலேயுமே கவர் வந்து 2 lakhs. இவங்க ஏதாவது டெத் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலிக்கு வந்து 2 lakhs போகும். ஸோ இந்த 2 lakhs பெரிய அமௌண்ட்டா அதெல்லாம் அடுத்த கேள்வி. பட் அந்த குடும்பம் இம்மீடியட்டாக யார் கையும் ஏந்தாமல் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லான 2 ஸ்கீம். இது ரெண்டும் இல்லாமல் ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு ஆண்டிற்கே 1 லட்சத்துக்கு உட்பட்டு தான் வருமானம் இருக்கு. அதாவது நிலமில்லா விவசாயிகள், கிராமப்புறங்கள்ல இருக்கிற இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்யறாங்கல்ல அவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அப்புறம் அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்னு ஒரு பெரிய குரூப், ஒரு 48 குரூப்ஸ் ஆர் சம்திங் இதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எந்த இந்த இன்கம் மட்டும்தான் இந்த 1 lakh உள்ள இருக்கணும். அது ஒண்ணுதான் எலிஜிபிலிட்டி. ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் ப்ரீமியம் கட்டினா டெத் ஆச்சுன்னா 30,000 ரூபாய் குடும்பத்துக்கு கிடைக்கும். ஆக்சிடென்டல் டெத் ஆச்சுன்னா 75,000 ரூபாய் கிடைக்கும். இந்த அமௌண்ட் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும். பட் இதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க தவறிட்டாங்க, இவங்களுக்கு குழந்தைங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு 12th முடிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் 100 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் அந்த படிப்பை கண்டினியூ பண்றதுக்காக. இது இல்லாம இந்த 4 வருஷம் வந்து இந்த 200 ரூபாய் ப்ரீமியம் எப்படியும் கட்டணும்ல, அந்த குடும்பத்தால கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே அந்த ப்ரீமியமை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொது மக்களுக்கு அவைலபிளான ஸ்கீம்ஸ் நிறையவே இருக்கு. அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போனோம்னா இந்த பே ஸ்லிப்லாம் கேட்குறாங்க. ஸோ இது இல்லாமல் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு? இது ஒரு இஷ்யூ இருக்கு. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோடி பேர் தான் ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்காங்க. ஆர்கனைஸ் செக்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்த்து ஒரு பே ஸ்டப் இருக்கும், இல்லை லாஸ்ட் 3 இயர்ஸோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும். பிரைவேட் இன்சூரன்ஸ் கிட்ட போனோம்னா டெஃபினட்டா இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாம டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூவே பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம நாட்டில் 38 கோடி பேர் அன்ஆர்கனைஸ் செக்டர், அதாவது எதிர் செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லைன்னா ஒரு ஸ்தாபனம்ங்கிற விஷயத்துல இல்லாம அவங்க வந்து ஃப்ரீலான்ஸ் மாதிரி ஒர்க் பண்றாங்க. இனிமே போக போக இந்த கிக் எக்கானமி வளர்றதுனால நிறைய பேர் இந்த ஃப்ரீலான்சர் மோடு அன்ஆர்கனைஸ் செக்டர்ல தான் இருக்க போறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ரெகக்னைஸ் பண்ணி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் என்ன பண்ணாங்க, 2020 எல்லா பிரைவேட் இன்சூரர்ஸும் சாரல் ஜீவன் பீமா அப்படின்னு ஒரு பாலிசியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாலிசியோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஆக்கியூபேஷனோ இன்கமோ ஒரு பேரியரா இருக்கக்கூடாது. யார் வந்து இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து அவைல் பண்ணாலும் அவங்களுக்கு நீங்கள் பாலிசி கொடுக்கணும். மினிமம் 5 lakhsலேருந்து 25 lakhs வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட். இதில் எனக்கு என்ன பிடிச்சமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வழங்க மாட்டாங்க. ஆனால் இந்த சாரல் ஜீவன் பீமா பாலிசியை ஹோம் மேக்கர்ஸும் அவைல் பண்ணிக்கலாம். ஒரு இல்லத்தரசி வந்து அவங்க வீட்டில் பண்ணுற வேலைக்கெல்லாம் ஒரு எக்கனாமிக் வேல்யூ இருக்குது. அது இன்னைக்கு பரவலாக பேசப்படுது. அதுக்கு நம்ம சம்பளம்னு ஒன்று கொடுக்கலன்னாலும் டெஃபினட்டாக அந்த வேல்யூ இருக்குது. சப்போஸிங் ஏதோ ஒரு இஷ்யூனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு நம்ம மெய்டு, குக்கு, பிக்கப், ட்ராப்புக்குன்னு எல்லாம் வைக்க தான் போகிறோம். அப்போ அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இவங்களுடைய அந்த எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் தியர் லைஃபுக்கு அந்த 25 lakhs வரைக்கும் கூட அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இது ரொம்ப அதிக காஸ்ட் இல்லை. ஒரு 30 வயசு இருக்கவங்க ஒரு 20 lakhs கவர் எடுக்கணும்னா கூட மாதம் 600 ரூபாய் ப்ரீமியம் பே பண்ணால் போகிறோம். ஸோ இது ஒரு பெட்டர் ஸ்கீம். நீங்கள் ப்ரைவேட் இன்சூரன்ஸில் எனக்கு கிடைக்கல, எனக்கு பே ஸ்லிப் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ப்ரோக்ராமோட ரீச் வந்து நிறைய இல்லை. ஸோ இனிமே நீங்கள் எஸ்பிஐ லைஃப், எல்ஐசி நீங்கள் எதில் வேணால் போய் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அவங்க வச்சுருப்பாங்க.